நண்பர்களே வணக்கம். அடக்குமுறைகளின் எதிர்குரலாக, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய குரலாக, குரலற்றவர்களின் குரலாக, ஜாதிய அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்து மேல் ஜாதி வர்க்கத்திற்கு இணையாக அமர்ந்து கூட படிக்க முடியாத நிலையில் கோணிப்பையை தரையில் விரித்து அமர்ந்து கொண்டு பள்ளி முடிந்த பிறகு அந்த கோணிப்பையையும் எடுத்து சென்று, அது மட்டுமல்லாமல் தாகம் ஏற்படுகிற பொழுது மேல்ஜாதி வர்க்கத்தினர் தண்ணீரை ஊற்றுகிற பொழுது அதனை சிந்தாமல் கையில் பிடித்து அருந்துகிற அளவில் பள்ளி சிறுவனாக இருந்தபோதே இந்து சமுதாயத்தில் இருந்த மிகப்பெரிய ஜாதிய வன்கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்து பின்னாளில் மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக வளர்ந்து அகில இந்திய முதல் நியமன அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக உயர்ந்து அரசியல் நிர்ணய சபையில் வரி வடிவமைப்பு குழுவினுடைய தலைவராக இருந்து சட்டத்தை எழுதி ஒப்புதல் பெற்று நிர்ணய சபையிலே முதலில் பேசுகிற பொழுது ஒன் மேன் ஒன் ஓட், டெமோக்ரஸி மீனிங் ஒன் மேன் ஒன் ஓட், ஒரு மனிதனுக்கு வாக்கு சுதந்திரத்தை இந்த சுதந்திர இந்தியா பெற்றுக் கொடுத்திருக்கிறது. என்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரே மரியாதை என்பதை தர இருக்கிறது என்று பேசிய டாக்டர் அம்பேத்கர் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டும் இந்த புரட்சிக்கு வித்திடவில்லை, உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் இதை போன்று பலதரப்பட்ட பிரச்சனைகளால் அடிமைப்படுத்தப்பட்டு, மொழியால், இனத்தால், நிறத்தால் கூட அடிமைப்படுத்தப்பட்டு, முதலாளித்துவ வர்க்கத்தாலும் அடிமைப்படுத்தப்பட்டுத்தான் பல்வேறு புரட்சிகளுக்கு பிறகு பல்வேறு நாடுகள் சுதந்திரத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே சுதந்திரத்திற்கு வித்திட்ட பல்வேறு தலைவர்களில் முதன்மையானவர் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னால் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து பிரிந்து நமக்கு ஒரு சட்டத்தை மட்டும் தரவில்லை, அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக மட்டும் ஒலிக்கவில்லை, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த இன மக்களுக்காகத்தான் அவர் மிக அதிகமாக சட்டத்திலே பிரிவுகளையெல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொல்கிற பொழுது, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக மட்டுமல்ல அனைத்து பிரிவு மக்களின் குரலாக ஒலித்த அம்பேத்கர் பேசிய முதல் வார்த்தை அதுதான், ஒன் மேன் ஒன் ஓட், ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்பதை கொடுத்து விட்டோம், என்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரே மரியாதை என்பதை தர இருக்கிறோம் என்று கேட்டார். அது இன்று வரை பதிலில்லை. இது நோக்கி பயணிக்கிற ஒரு சமுதாயமாக மாறுகிற பொழுதுதான் உண்மையான சுதந்திர தேசம் என்று சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.